எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தண்டபாணி பேசுகிறேன் ஃப்ரம் மெக் டிசைன் கன்சல்டன்சி, கோயம்புத்தூர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுவாக எல்லாருமே என்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி, எந்த சாஃப்ட்வேர் படிக்கிறதுங்க சார், எந்த சாஃப்ட்வேர் படித்தா ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அப்போது நிறைய உலகத்தில் ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் இருக்குது. 2D சாஃப்ட்வேர், 3D சாஃப்ட்வேர், அனலைசிஸ் சாஃப்ட்வேர், இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. நூற்றுக்கணக்கான சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக மெக்கானிக்கலுக்கு எந்த சாஃப்ட்வேர் படித்தா எந்த ஸ்கோப் நல்லா இருக்கும், எந்த ஜாபில் போய் உட்கார முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த டவுட் வருது. ஒரு ஃப்ரெஷ் இன்ஜினியர்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றவங்களுக்கு இந்த சந்தேகம் இருக்குது. இது என்னென்னா, முதல்ல ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியில் வர்றோன்னா முதல்ல ஃபீல்டை கரெக்டாக சூஸ் பண்ணிடணும். நிறைய ஃபீல்டு இருக்குது. ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், அல்லது ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், பேட்டர்ன் மேக்கிங், மோல்டு ஃப்ளோ சிமுலேஷன் ரிலேட்டடாக, மோல்டு ஃபவுண்ட்ரி ரிலேட்டடாக இருக்கலாம், டொமஸ்டிக் அப்ளையன்ஸ் அல்லது ஹோம் அப்ளையன்ஸ். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே நிறைய ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் கூட டிசைன் பண்ணுறாங்க இல்லையா, டிசைன் பண்ணி அந்த பொருளை தயாரிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய கோர் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியினுடைய ஃபீல்டு இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஃபீல்டும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சாஃப்ட்வேர் படிச்சுக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் ஃபீல்டில் சர்வே பண்ண முடியும். ஈவன் இன்னும் சொல்ல போனோம்னா ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, அது ஒரு பெரிய டொமைன். அதே மாதிரி இப்போ டிஆர்டிஓ மாதிரியோ அல்லது இஸ்ரோ மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிக்கு உள்ளே போகணும்னா என்னென்ன சாஃப்ட்வேர் படித்தா அது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்கும். கவர்மெண்ட் செக்டாரும் சரி, பப்ளிக் செக்டாரும் சரி, எல்லா சாஃப்ட்வேர் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த சாஃப்ட்வேர் எதுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இதில் பார்ப்போம். ஒன்ஸ் ஃபீல்டு இதுதான் போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சாஃப்ட்வேர் டிசைட் பண்ணணும். அப்போ சாஃப்ட்வேரில் நான் 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று கேடு, இன்னொன்று சிஐ, இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோடிங் சாஃப்ட்வேர். அவன் நிறைய கோடிங் எழுதி அதன் மூலமாக ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டு இப்போ நடந்துட்டு இருக்கு, ரைட்டா. ஈவன் இன்னும் சொல்ல போனால் எக்ஸல் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எக்ஸல் சாஃப்ட்வேர் கூட நம்ம கோர் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் போடுறதா இருந்தால் கூட அது நமக்கு தேவைப்படுது இல்லையா. அதெல்லாம் எந்தெந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். லைக் ஃபர்ஸ்ட்டு கேட் சாஃப்ட்வேர். கேட் சாஃப்ட்வேர் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்டியா இருக்குது, சாலிட்வொர்க்ஸ் இருக்குது, கிரியோ இருக்குது, யூஜிஎன்எக்ஸ் இருக்குது, சாலிட்எட்ஜ் இருக்குது, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ சாஃப்ட்வேர் இருக்குது. இப்போ உலகத்திலேயே கோர் இண்டஸ்ட்ரி அல்லது ஹை எண்ட் இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, பெரிய பெரிய ஹெவி ஸ்ட்ரக்சர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் மெயினாக யூஸ் பண்ணுறது கேட்டியாங்கிற ஒரு சாஃப்ட்வேர். இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ரெண்டாவது இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிஎல்எம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சாஃப்ட்வேர் கேட்டியானா என்ன, கம்ப்யூட்டர் எய்டட் 3 டைமென்ஷனல் இன்டராக்டிவ் அப்ளிகேஷன். இதுதான் கேட்டியானுடைய ஃபுல் எக்ஸ்பான்ஷன். பிஎல்எம் சாஃப்ட்வேர் நம்ம சொல்கிறோம். இதை டெவலப் பண்ணது ஃப்ரெஞ்ச் கண்ட்ரி. அப்போ அவங்க எதுக்காக மெயினாக டெவலப் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பெஷலி ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி. ஈவன் இன்னும் சொல்ல போனால் ப்ராடக்டை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கும் இந்த கேட்டியா சாஃப்ட்வேர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்ஃபேசிங் அண்ட் ஷீட் மெட்டல். இதில் இந்த கேட்டியா சாஃப்ட்வேரில் ரொம்ப ரொம்ப ஈஸியான, ரொம்ப ரொம்ப சூட்டபுளான ஃபீச்சர்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும் அதை. அப்போ கேட்டியா சாஃப்ட்வேரை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, மேஜர் கார் கம்பெனிஸு, அது பென்ஸாக இருக்கலாம், டயோட்டாவாக இருக்கலாம், ஈவன் இன்னும் டாடா மோட்டார்ஸாக இருக்கலாம், நிறைய கம்பெனிஸ் இந்த கேட்டியாங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இஃப் எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் டு கோ ஃபார் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி அல்லது ஏரோஸ்பேஸ் கம்பெனி, ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி போகிறோம், ஈவன் இஸ்ரோ போகிறோம், அல்லது ஒரு டிஆர்டிஓவில் ஒரு சயின்டிஸ்டாக உள்ள என்டர் ஆகணும் அப்படின்னா பேசிக் ஃபண்டமெண்டல் கூட இந்த சாஃப்ட்வேர் அடிஷ்னலாக படிச்சுட்டு போனோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம அதில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதில் மேஜர். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான சாஃப்ட்வேர். இது கேட்டியா சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது. ஓகே, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் சினாரியோவில் டாப் மோஸ்ட் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணுறது கேட்டியா சாஃப்ட்வேர். அட் த சேம் டைம் மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டியா. கேட்டிங்களா?
இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரியோ சாஃப்ட்வேர் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து டெவலப்டு பை யூஎஸ் கண்ட்ரி. அப்போ யூஎஸ்ல வந்து இந்த லைக் கிரியோங்கிற சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பெராமெட்ரிக் கார்பரேஷன், பிடிசின்னு சொல்லுவாங்க, பெராமெட்ரிக் டெக்னாலஜிக்கல் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ் அதில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் ஷீட் மெட்டல் நல்லா பண்ண முடியும். அண்டு மோஸ்ட்லி பார்ட் அண்ட் அசம்பிளி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பார்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கட்டும், அசம்பிளி ஃபீச்சர்ஸ் இருக்கட்டும், ஈஸியாக வந்து அதில் பண்ண முடியும். அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் நிறைய இன்கார்பரேட் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. ஈவன் இப்போ GD&T இருக்கு. GD&T வந்து நம்ம படிச்சிருப்போம். GD&T வந்து 2D டிராஃப்டிங்கில் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரியோ சாஃப்ட்வேர்ல வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் வேல அதை கொடுத்துருப்பாங்க. டாலரன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறது, GD&T சிம்பிளை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கிரியோ சாஃப்ட்வேர்ல வந்து அதை கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக நம்ம அதை லேர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து சிம்பிள் ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸும் நம்ம அதில் கொண்டு வரலாம். பட் மோஸ்ட்லி அனலைசஸ் யாரும் அதில் பண்ணுறதுல ரொம்ப ரேர் தான். இருந்தாலும் கிரியோ சாஃப்ட்வேரில் அதை கொடுத்துருக்காங்க. ஈவன் கேட்டியாலையும் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு நம்ம சொல்லவில்லை. சம்டைம்ஸ் ஆப்டிமைசேஷன் பண்ணுறது கேட்டியா யூஸ் பண்ணுறாங்க. பட் கிரியோவில் வந்து பார்ட் அண்ட் அசம்பிளி மாடலிங் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக இதில் ஷீட் மெட்டல் பண்ண முடியாது அப்படிங்கிறது கிடையாது. இதுலேயும் ஷீட் மெட்டல் பண்ண முடியும். ஆஸ் கம்பேர்ட் டு கேட்டியா சாஃப்ட்வேர், ஷீட் மெட்டல் வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டாக நம்ம இதில் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இதுவும் அதே மாதிரி கிரியோ சாஃப்ட்வேர், அதாவது கேட்டியாக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியோ தான் வந்து நிறைய இடங்களில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நான் அப்படியே சொன்ன மாதிரியே தான் கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எஸ்பெஷலி ஹெவி வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த கிரியோ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் காஸ்ட்லியான சாஃப்ட்வேர் தான். பட் கேட்டியா விட இது கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அப்போ அதனால வந்து இதை வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. நிறைய இண்டஸ்ட்ரியில R&D பர்பஸ்க்கு வந்து இந்த கிரியோங்கிற சாஃப்ட்வேர் வந்து வாங்கியிருப்பாங்க. சாலிடெக்ஸ் இது வந்து அனதர் இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர். நிறைய பேர் வந்து சாலிடெக்ஸ்ங்கிற சாஃப்ட்வேர் தான் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு டிசைன் இன்ஜினியராக போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டோ அல்லது டிப்ளமோ படிச்சுட்டு ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா சாலிடெக்ஸ்ங்கிற சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். மற்ற சாஃப்ட்வேரை கம்பேர் பண்ணுற போது சாலிடெக்ஸ் வந்து வெரி வெரி ஈஸி. யார் வேணாலும் அதை லேர்ன் பண்ணிக்க முடியும். வித் டெக்னிக்கலோட லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் அதை அப்ளை பண்ண முடியும். அண்ட் மோரோவர் இது வந்து லோ காஸ்ட். மற்ற சாஃப்ட்வேரை கம்பேர் பண்ணுற போது இது வந்து லோயர் காஸ்டாக இருக்கும். அண்ட் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது டிஃபால்ட் லைப்ரரி அதுலேயே இருக்கும். அதாவது ப்ரீ டிஃபைன்டு இந்த போல்ட்டு நட்டு ஃபாஸ்ட்னஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ், வாஷராக இருக்கலாம், நட்டு ஸ்டாண்டர்ட் காம்பனன்ட்ஸ் எதுவாக இருந்தாலுமே மாடல்ஸ் வந்து அவங்க பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம போய் டைரக்டாக இப்போ M10 போல்ட் வேணுமா கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம், M12 போல்ட் வேணுமா அதுக்கான நட்டு வேணுமா ஈஸியாக அதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணி போட முடியும். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கெட்சிங் பண்ணுற போது பார்ட் பண்ணி அசம்பிளி பண்ணி இதை ஸ்கெட்சிங் கொண்டு வரும் இல்லைங்களா, ஈஸியாக 2D டிராஃப்டிங் அதில் பண்ண முடியும். அப்போ ஈஸி 2D டிராஃப்டிங் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சூட்டபிளான சாஃப்ட்வேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாலிடெக்ஸ். இப்போ ஆட்டோகேடில் எப்படி வந்து ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ வரையணுமோ அதே மாதிரி சாலிடெக்ஸில் வந்து அதை ஈஸியாக கிளிக் பண்ணிட்டோம்னா எல்லா டேட்டாவும் உங்களுக்கு கிடைச்சிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் வியூவில் எனக்கு டைமென்ஷனும் வேணும், இது GD&T டிஃபைன் பண்ணணும், சர்ஃபேஸ் ரஃப்னஸோ அல்லது அதர் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே நான் அதிலே டிஃபைன் பண்ணணும், ஒரு லே அவுட்டுக்குள்ளே நான் அதை அலோகேட் பண்ணணும் அப்படின்னாலும் இதை வந்து சாலிடெக்ஸ் மூலமாக ரொம்ப 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 அதை ஈஸியாக நம்ம அதில் போட முடியும். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர் அவைலபிள் இன் சாலிடெக்ஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேரில். யார் வேணாலும் இதை ஈஸியாக படிச்சிட முடியும். மேபி உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் ஏதாவது டவுட்டோ இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸோ உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. டெஃபினெட்லி ஐ வில் ஆன்சர் இட், ஐ வில் சப்போர்ட் யூ. ஓகே, தேங்க்யூ.